ரூபிக்கும் மனோஜுக்கும் திருமணமாகி 6 மாதங்களே ஆகியிருந்த நிலையில் ஒரு சாலை விபத்தில் மனோஜ் உயிரிழந்தார். அந்த நேரத்தில் ரூபி 1 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். அவள் தலையில் ஒரு பேரிடி விழுந்தது போலானது. மனோஜ் இறந்த பிறகு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் முடிந்த பின் ரூபியின் பிறந்த வீட்டினரும் புகுந்த வீட்டினரும் இனி ரூபியின் நிலை என்னவாகும் என்று யோசிக்க தொடங்கினர். அதனால் ரூபியின் மாமனார் மாமியார் அவளது பெற்றோரை அழைத்து, பாருங்கள், நாங்கள் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒன்றும் பெரிய பணக்காரர்கள் இல்லை. எங்களுக்கு 2 மகன்கள், இருவரும் தங்கள் செலவுகளை தாங்களே கவனித்து கொண்டனர். எங்களிடம் கொஞ்சம் சேமிப்பு இருக்கிறது. அதை கொண்டு எங்கள் காலத்தை தள்ளிவிடுவோம். இப்போது மனோஜ் இல்லை. அதனால் ரூபியின் பொறுப்பை யார் ஏற்பது? மேலாக ரூபி கர்ப்பமாக இருக்கிறாள். பிறக்கப் போகும் குழந்தையின் பொறுப்பும் சேரும். இது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல. எனவே இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றனர். ரூபியின் பெற்றோர், ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். இதை பற்றி யோசிக்கத்தான் வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்றனர். அதற்கு மனோஜின் பெற்றோர், பாருங்கள், எங்கள் மகனே இப்போது இல்லை. மகன் இல்லாத போது மருமகளிடம் நாங்கள் என்ன உரிமை பாராட்ட முடியும்? இதுதான் வாழ்க்கையின் உண்மை. நீங்களும் இதை புரிந்து கொள்வீர்கள் என்றனர். இதை கேட்டதும் ரூபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. ஒரு பெண் எத்தனையோ ஆசைகளுடன் புகுந்த வீட்டிற்கு வருகிறாள். அவர்களை தன் குடும்பமாக நினைத்து சேவை செய்கிறாள். ஆனால் கணவன் இல்லை என்றால் அவள் அந்த வீட்டிற்கு ஒரு சுமையாகி விடுகிறாளா? அவளால் என்ன செய்ய முடியும்? இது ஒரு கசப்பான உண்மை. அவள் அமைதியாக தன் மாமனார் மாமியார் மற்றும் பெற்றோரின் பேச்சை கேட்டு கொண்டிருந்தாள். மனோஜின் பெற்றோர் தொடர்ந்து பேசினர். பாருங்கள், ரூபியின் வயிற்றில் இருப்பது ஆணா அல்லது பெண்ணா என்று எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ரூபியின் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தையாக இருந்தால் அதை மனோஜின் கடைசி அடையாளமாக நினைத்து எப்படியாவது நாங்கள் வளர்க்க தயார். இதன் மூலம் எங்கள் மனோஜின் வம்சம் தலைக்கும். அப்போது ரூபியின் பொறுப்பையும் அவளது குழந்தையின் பொறுப்பையும் ஓரளவிற்கு எங்களால் ஏற்க முடியும். எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை ஒரு நிலைக்கு கொண்டு வருவோம். இதற்கு என் மூத்த மகனும் ஓரளவிற்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். ஆனால் ரூபியின் வயிற்றில் இருப்பது பெண் குழந்தையாக இருந்தால் அது ஒரு பெரிய பொறுப்பாகிவிடும். அந்த பெண்ணின் திருமணத்திற்கு அவ்வளவு பணத்தை எங்களால் செலவு செய்ய முடியாது. அது மட்டுமில்லாமல் அவள் எங்கள் வம்சத்தை வளர்க்கப் போவதில்லை. வேறொரு வம்சத்தை தான் வளர்க்கப் போகிறாள். எனவே அந்த பொறுப்பை எங்களால் ஏற்க முடியாது. இதை கேட்டதும் ரூபி கத்தினாள். ஏன்? பெண் குழந்தை பிறந்தால் அது மனோஜின் குழந்தையாக இருக்காதா? ரூபியின் அம்மா அவளை அதட்டினார். நீ இப்போது சும்மா இரு. பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். உன்னை எப்போது பேச சொல்கிறோமோ அப்போது பேசினால் போதும். ரூபி அமைதியானாள். அவள் நினைத்தாள், இந்த உலகம் எவ்வளவு இரக்கமற்றது. ஒரு பெண்ணுக்கு இந்த உலகில் என்ன மதிப்பு இருக்கிறது? கணவன் இறந்துவிட்டால் அவளுக்கு என்று ஒரு அடையாளம் கூட இல்லையா? இந்த உலகத்தையே உருவாக்கும் பெண்ணின் கருவில் ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு மதிப்பும் இல்லையா? இதற்கு ஒரு பெண்ணே காரணமாக இருப்பது எவ்வளவு வேதனையானது. ரூபியின் மாமனார் மாமியார் தொடர்ந்து பேசினர். ரூபியின் வயிற்றில் இருப்பது ஆணா அல்லது பெண்ணா என்று ஒரு முறை பரிசோதித்து விட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தையாக இருந்தால் ரூபியின் முழு பொறுப்பையும் ஏற்க நாங்கள் தயார். நீங்கள் கவலையின்றி உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். உங்கள் மகளையும் பேரனையும் நாங்கள் பார்த்து கொள்வோம். ஏனென்றால் அவன் எங்கள் வம்சத்தின் வாரிசு, மனோஜின் அடையாளம். ஆனால் வயிற்றில் இருப்பது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெரிய பொறுப்பை எங்களால் சுமக்க முடியாது. அப்படியானால் ரூபி கருக்கலைப்பு செய்ய வேண்டியிருக்கும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்கிறோம். அதன் பிறகு நீங்கள் ரூபியை அழைத்து செல்லலாம். அவளுக்கு வேறு எங்கும் திருமணம் செய்து வைத்து விடுங்கள். எங்களால் அந்த பொறுப்பை ஏற்க முடியாது. பெண் குழந்தையாக இருந்தால் எல்லா விதமான பொறுப்புகளில் இருந்தும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம். இப்போது உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ரூபியின் பெற்றோரும் சொன்னார்கள், உங்கள் கருத்தை நாங்கள் ஏற்கிறோம். பரிசோதனை செய்து பாருங்கள். ஆண் குழந்தை என்றால் உங்கள் மருமகளையும் பேரனையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எங்களுக்கு சம்மதம். பெண் குழந்தையாக இருந்தால் கருக்கலைப்பு செய்வதற்கும் எங்களுக்கு சம்மதமே. அதன் பிறகு ரூபியின் வாழ்க்கை நன்றாக அமைய வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைப்போம். இதை கேட்டதும் ரூபி ஆத்திரத்துடன் கத்தினாள்.
உங்கள் எல்லோருக்கும் அறிவு இருக்கிறதா? என் கருவில் இருப்பது பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ, அது மனோஜின் குழந்தைதானே. ஒரு குழந்தையை ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை நிராகரிக்க மனோஜின் பெற்றோரால் எப்படி முடிகிறது? இவர்கள் என்ன மாதிரியான பெற்றோர்? ரூபியின் தாய் அவளை அதட்டி சொன்னார். உனக்கு இன்னும் உலக அறிவு இல்லை ரூபி. உனக்கு மகன் பிறந்தால் ஒரு புகலிடம் கிடைக்கும். உன் மகனும் வளர்வான். ஆனால் யோசித்துப்பார், மகள் பிறந்தால் உன்னை யார் கவனிப்பார்கள்? உன் மகளை யார் வளர்ப்பார்கள்? உன் மாமனார் மாமியார் இப்போதே கைவிரித்து விட்டார்கள். எங்களிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே. ஏனென்றால் நாங்களும் வயதாகிவிட்டோம். உன் அண்ணன் அண்ணியும் யாருக்காகவும் எதையும் செய்ய போவதில்லை. அப்படி இருக்கும்போது உன் நிலைமையும் உன் மகளின் நிலைமையும் என்னவாகும் என்று யோசி. நீ ஒன்றும் வேலைக்கு செல்லவில்லை, அதிக படிப்பும் இல்லை. உன் மாமனார் மாமியார் சொல்வதில் தவறு ஏதுமில்லை. மறைந்த மனோஜை மீண்டும் கொண்டு வர முடியாது. அவன் நல்லவனாக இருந்திருக்கலாம், உன்னை நன்றாக பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் இனி வரமாட்டான். அதனால் கருவில் இருப்பது பெண் குழந்தையாக இருந்தால் அதை அழிப்பதில் தவறில்லை. பிறகு உனக்கு வேறு திருமணம் செய்து வைப்போம். உன் வாழ்க்கை சீராகும். ரூபி சொன்னால், உங்கள் முடிவில் எனக்கு சம்மதமில்லை. என்னால் மனோஜை மறக்க முடியாது. அதுவும் இவ்வளவு சீக்கிரம் என்னால் முடியாது. மேலாக என் கருவில் வளரும் மனோஜின் அடையாளத்தை என்னால் அழிக்க முடியாது. அது ஆணோ பெண்ணோ, இப்படி நடக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ரூபியின் பெற்றோர் சொன்னார்கள், அப்படியானால் எங்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளாதே. பெண் குழந்தை இருந்தால் உன்னை வேறொரு இளைஞன் திருமணம் செய்ய விரும்ப மாட்டான். உனக்கு குழந்தை இல்லை என்றால் மட்டுமே உனக்கு மறுமணம் செய்து வைக்க முடியும். அதுவும் உனக்கு மகன் பிறப்பான் என்பதற்கு என்ன நிச்சயம்? அப்படி நடந்தால் உனக்கு புகுந்த வீடும் இருக்காது, பிறந்த வீடும் இருக்காது. கூடவே ஒரு மகளின் பொறுப்பும் உன் தலை மேல் விழும். நீயே யோசித்துப்பார். இப்போது நீ துக்கத்தில் இருப்பதால் உன்னால் சரியாக சிந்திக்க முடியவில்லை. சில நாட்கள் கழித்து பேசலாம் என்று கூறிவிட்டு ரூபியின் பெற்றோர் கிளம்பினர். ரூபி நிறைய யோசித்தாள். ஆனால் தன் கணவனின் கடைசி அடையாளத்தை அழிக்க அவளது மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. கருவில் ஆண் குழந்தைதான் இருக்கும் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. ரூபியின் மாமியார் மீண்டும் ஒரு முறை அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். ஒரு முறை பரிசோதனை செய்து பார்ப்பதில் என்ன தவறு? ஒருவேளை உன் கருவில் ஆண் குழந்தையே இருந்தால் உனக்கு கருக்கலைப்பு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது என்றாள் மாமியார். ஆனால் ரூபி கேட்டாள், ஒருவேளை பெண் குழந்தையாக இருந்தால்? ரூபியின் மாமியார் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அறையை விட்டு வெளியேறினார். சில நாட்களுக்கு பிறகு ரூபியின் பெற்றோர் மீண்டும் வந்து, இனி அதிக நேரமில்லை. இப்போதே நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும். இல்லை என்றால் தாமதமாகிவிடும். வா, சீக்கிரம் போய் பரிசோதனை செய்து கொள்வோம். அதன் அடிப்படையில் தான் உன் எதிர்காலத்தை நாங்கள் முடிவு செய்வோம் என்றனர். ரூபி சொன்னால், நிச்சயமாக முடியாது. நான் எந்த பரிசோதனையும் செய்ய மாட்டேன். இதை கேட்ட மாமனார் மாமியார், அப்படியானால் உன் வழியை நீயே பார்த்துக்கொள். உன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. உன் பெற்றோர் உன்னை வைத்துக்கொள்ள விரும்பினால் நீ அவர்களுடன் செல்லலாம். ஒருவேளை உனக்கு மகன் பிறந்தால் நாங்கள் கண்டிப்பாக உன்னை மீண்டும் அழைத்து கொள்வோம். அதற்கு ரூபி, நான் இந்த வீட்டை விட்டு சென்ற பிறகு மகன் பிறந்தவுடன் மீண்டும் இங்கே வருவதா? அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதென்றால் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி என்றாள். ரூபியின் மாமனார் மாமியார், அது உன் விருப்பம், உன் இஷ்டம் என்று கூறிவிட்டனர். ரூபியின் தாய் சொன்னார், பரிசோதனை செய்யாமல் உன்னை எங்களால் வைத்து கொள்ள முடியாது. ஒரு பெண் குழந்தையின் பொறுப்பை எங்களால் சுமக்க முடியாது. இனி உன் பொறுப்பை நீயே தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் ஒரு குழந்தையுள்ள பெண்ணை யாரும் திருமணம் செய்ய முன் வர மாட்டார்கள். அதனால் உன் பொறுப்பை எங்களால் ஏற்க முடியாது. உன் அண்ணன் அண்ணி மீதும் இந்த சுமையை ஏற்ற முடியாது. இனி உன் வழியை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். இந்த உலகம் எவ்வளவு சுயநலமானது. யாருமே யாருக்காகவும் இல்லை என்பதை ரூபி புரிந்து கொண்டாள். அவர்கள் விருப்பப்படி பரிசோதனை செய்ய மறுத்ததால் மாமனார் மாமியார் மற்றும் பெற்றோர் ஆகிய இரு தரப்பினருமே அவளை கைவிட்டு விட்டனர். ரூபி அமைதியாக தனது சாமான்களை கட்டிக்கொண்டு கிளம்பினாள். ரூபியின் தாயும் மாமியாரும் அவளுக்கு பின்னால் ஓடி வந்து மீண்டும் ஒரு முறை புரிய வைக்க முயன்றனர். இதில் தவறேதும் இல்லை. நாங்கள் சொல்வதை கேட்டால் உன் வாழ்க்கை சீராகும் என்றனர். ஆனால் ரூபி சொன்னால், பிறக்காத ஒரு குழந்தையின் உயிரை என்னால் எடுக்க முடியாது. என் கருவில் இருப்பது ஆண் குழந்தைதான் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை.
என்று கூறிவிட்டு முன்னேறி சென்றாள். இந்த முறை அவளை தடுக்க யாரும் வரவில்லை. ரூபியின் பெற்றோர் தன் வீட்டிற்கு சென்றனர். ரூபி எங்கே போனாள் என்று யாருக்கும் கவலை இல்லை. ரூபி வீதியில் இறங்கிவிட்டாள். வெளியே வந்து விட்டாள். ஆனால் எங்கே செல்வது என்று அவளுக்கு புரியவில்லை. எதையும் யோசிக்காமல் அவள் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தாள். அந்த வெறிச்சோடிய பாதையில் அவளுக்கு சற்று பயமாகவும் இருந்தது. மனோஜ் தன்னை இப்படி நடுக்கடலில் தவிக்க விட்டு சென்றதை நினைத்து அவள் மீண்டும் மீண்டும் வருந்தினாள். அவளுக்கும் அவளது குழந்தைக்கும் இனி என்னவாகும் என்று நினைத்து ரூபி கதறி அழுதாள். அவளது பெற்றோர் அவளை நன்றாக படிக்க வைத்திருந்தாள். இன்று ஏதேனும் வேலை செய்திருக்கலாம் என்று அவள் ஏங்கினாள். ஆனால் இப்போது அவள் என்ன செய்வாள்? மேலாக இந்த உலகில் ஒரு கர்ப்பிணி பெண் தனித்து எப்படி வாழ்வாள்? இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வாள்? எது எப்படியோ ரூபி அனைத்தையும் கடவுள் நம்பிக்கையில் விட்டுவிட்டு எதையும் யோசிக்காமல் நடந்து கொண்டே இருந்தாள். எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் தொடர்ந்து நடந்ததால் திடீரென்று அவளுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தாள். நீண்ட நேரம் சாலையோரம் அப்படியே கிடந்தாள். மக்கள் அவளை பார்த்து கொண்டுதான் சென்றார்கள். ஆனால் யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. அப்போது அந்த சாலையில் சரவணன் என்பவரின் கார் வந்து கொண்டிருந்தது. சாலையோரம் விழுந்து கிடந்த ரூபியை பார்த்த சரவணன் காரை நிறுத்திவிட்டு ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளது தலையில் தண்ணீர் ஊற்றினார். ரூபிக்கு நினைவு திரும்பியது. சரவணன் கேட்டார், நீ யார்? இங்கே சாலையோரம் எப்படி விழுந்தாய்? உன் வீடு எங்கே இருக்கிறது? வா, நான் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன். சரவணனை பார்த்ததும் ரூபி பயந்தாள். அவளது பிறந்த வீட்டினரும் புகுந்த வீட்டினரும் அவளிடம் நடந்து கொண்ட விதம் உலகத்தின் மீதே அவளுக்கு இருந்த நம்பிக்கையை தகர்த்திருந்தது. சரவணன் தனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவாரோ என்று அவள் அஞ்சினாள். சரவணன் சொன்னார், பயப்பட தேவையில்லை. நான் பெண்களுக்காக ஒரு NGO நடத்தி வருகிறேன். பயப்படாதீர்கள். நான் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வேன். ரூபி கேட்டாள், NGO என்றால் என்ன? சரவணன், நீங்கள் படிக்கவில்லையா என்று கேட்டார். ரூபி, இல்லை, நான் அதிகம் படிக்கவில்லை. கொஞ்சம் எழுத படிக்க தெரியும், அவ்வளவுதான் என்றாள். சரவணன் விளக்கினார், நாங்கள் ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவும் ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறோம். அங்கே திக்கற்ற பெண்களுக்கு சுயதொழில் கற்றுக் கொடுத்து அவர்களை தற்சார்பு உடையவர்களாக மாற்றுவதே எங்கள் வேலை. எங்களிடம் பலவிதமான பயிற்சிகள் உள்ளன. பெண்களின் திறமைக்கு ஏற்ப அவர்களுக்கு பயிற்சி அளித்து பிறகு வங்கியில் கடன் பெற்று தந்து சொந்த தொழில் தொடங்க உதவுகிறோம். அவர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு மெல்ல மெல்ல கடனை அடைத்து சுயமாக வாழலாம். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எங்கள் நிறுவனத்திற்கு வரலாம். ரூபி சொன்னால், எனக்கு இந்த உலகத்தின் மீதே நம்பிக்கை போய்விட்டது. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்றும் எனக்கு எந்த தீங்கும் நேராது என்றும் நான் எப்படி நம்புவது? நீங்கள் என்னை கூட்டி சென்று எங்காவது விற்றுவிட்டால் என்ன செய்வது? இது போன்ற காட்சிகளை நான் டிவியில் பார்த்திருக்கிறேன். இதை கேட்டு சரவணன் சிரித்து கொண்டே சொன்னார், டிவியில் நிறைய காட்டுவார்கள், ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களுக்கு என்மேல் நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் இஷ்டம். நான் கிளம்புகிறேன். யாரையும் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் அழைத்து செல்ல முடியாது. உங்களை பார்த்தபோது உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் உதவி தேவைப்படும் என்று தோன்றியது. அதனால்தான் என்னுடன் வரும்படி நான் உங்களை கேட்டுக்கொண்டேன். ஆனால் எங்கள் உதவியை நாடுவது என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரி, நான் கிளம்புகிறேன். இது என்னுடைய கார்டு. இதில் எங்கள் நிறுவனத்தின் முகவரியும் தொலைபேசி எண்ணும் இருக்கிறது. எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் நீங்களாகவே இங்கே வரலாம் அல்லது ஃபோன் செய்யலாம் என்று கூறிவிட்டு சரவணன் அந்த கார்டை ரூபியிடம் கொடுத்தார். ஒரு தண்ணீர் பாட்டிலையும் பிஸ்கட் பாக்கெட்டையும் அவளிடம் வைத்துவிட்டு தனது காரில் ஏறி சென்றார். ரூபிக்கு ஒன்றும் புரியவில்லை. யாரையுமே நம்ப முடியாத நிலையில் அவள் இருந்தாள். சொந்தமானவர்களே கைவிட்ட போது ஒரு அந்நியரை அவள் எப்படி நம்புவாள்? ரூபிக்கு கடுமையான பசி எடுத்தது. நீண்ட தூரம் நடந்திருந்ததால் களைப்பாகவும் இருந்தது. அவள் ஒரு மரத்தடியில் அமர்ந்தாள். பிஸ்கட் மற்றும் தண்ணீர் பாட்டிலை கையில் எடுத்தபோது அவளது மனதில் பலவிதமான சந்தேகங்கள் ஓடின. இதில் ஏதேனும் கலந்திருக்குமோ? இதை சாப்பிட்டதும் நான் மயங்கி விடுவேனோ? பிறகு அவர் என்னை தூக்கி சென்று தவறான இடத்தில் விற்று விடுவாரோ? இப்படி என்னென்னவோ ரூபி யோசித்தாள். நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் பசி தாங்க முடியாத போது மெல்ல பிஸ்கட் பாக்கெட்டை திறந்து சாப்பிடத் தொடங்கினாள்.
தான் எப்போது மயங்கி விழுவோம் என்று காத்திருந்தாள். அவள் அந்த பிஸ்கட் முழுவதையும் சாப்பிட்டு தண்ணீரையும் குடித்தாள். 1 மணி நேரம் கடந்ததும் அவள் நலமாகவே இருந்தாள். அப்போதுதான் தான் தவறாக யோசித்ததை அவள் உணர்ந்தாள். பிஸ்கட்டில் எதுவும் கலக்கப்படவில்லை என்று தெரிந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இப்படியே பகல் முடிந்து மாலை வந்தது. ரூபி நாள் முழுவதும் அந்த மரத்தடியிலேயே அமர்ந்திருந்தாள். வேறு வழி ஏதும் அவளுக்கு தெரியவில்லை. ரூபியிடம் அவளது கணவன் கொடுத்திருந்த கொஞ்சம் பணம் இருந்தது. அவள் சற்று தூரம் நடந்தபோது ஒரு ஹோட்டல் தென்பட்டது. அங்கே சென்று சாப்பிட்டு விட்டு ஹோட்டல்காரரிடம் கேட்டு குளியல் அறைக்கு சென்று முகம் கழுவி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டாள். பிறகு அந்த ஹோட்டல்காரரிடம் தனக்கு ஏதேனும் வேலை தர முடியுமா என்று கேட்டாள். அந்த ஹோட்டல்காரர் அவளை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்தார். அவர் அவளது சூழ்நிலையை தவறாக பயன்படுத்த நினைக்கிறார் என்பதை ரூபி புரிந்து கொண்டாள். எனக்கு உன்னுடைய வேலை வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். ரூபி மேலும் ஓரிரு இடங்களில் வேலை தேடி பார்த்தாள். இரவு நேரமானது. ஆனால் அங்கிருந்தவர்களின் பார்வையும் அதே போல அசுத்தமாகவே இருந்தது. ஒரு இளம்பெண் தனியாக இருப்பதை பார்த்து இந்த உலகம் எவ்வளவு கீழ்த்தரமானது என்பதை ரூபி உணர்ந்தாள். அவள் பாதுகாப்பாக இல்லை என்பதையும், கர்ப்பமாக இருப்பதால் இன்னும் சில நாட்களில் நிலைமை இன்னும் கடினமாகும் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். இப்போதைக்கு அவளை பார்த்தால் அவள் கர்ப்பமாக இருப்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் சில நாட்களில் அவளது வயிறு தெரிய தொடங்கும். ரூபியின் மூளை செயலிழந்து போனது. எந்த வழியும் அவளுக்கு புலப்படவில்லை. திடீரென்று அவளது பார்வை சரவணன் கொடுத்த கார்டின் மேல் விழுந்தது. அதில் இருந்த முகவரியை பார்த்தபோது அது அருகிலுள்ள ஒரு நகரத்தின் முகவரியாக இருந்தது. ரூபி எதையும் யோசிக்காமல் நேராக ரயில் நிலையத்திற்கு சென்று அந்த ஊருக்கு செல்லும் ரயிலில் ஏறினாள். அங்கே சென்றடைந்ததும் ஒரு ஆட்டோ பிடித்து அந்த தொண்டு நிறுவனத்தின் வாசலுக்கு சென்றாள். அங்கே சென்றதும் தன்னை பற்றி கூறி சரவணன் அவர்கள் என்னை இங்கே வர சொன்னார் என்றாள். காவலாளி ரூபியை உள்ளே செல்ல அனுமதித்தார். உள்ளே சென்ற ரூபி சரவணன் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். சரவணன் கேட்டார், ஓ, நீங்கள் வந்து விட்டீர்களா? இப்போது எங்கள் நிறுவனத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டதா? ரூபி சொன்னால், நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதான் வந்துவிட்டேன் என்று கூறி மெலிதாக புன்னகைத்தாள். சரவணன் சொன்னார், இன்று நீங்கள் ஓய்வெடுங்கள். நாளை உங்களை பற்றி பேசலாம். வாருங்கள், எங்கள் நிறுவனத்தின் குடியிருப்பு பகுதிக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். அங்கே பல பெண்கள் இருக்கிறார்கள். உணவு வசதியும் உண்டு. இன்னும் வேலை செய்ய தொடங்காத பெண்கள் அங்கே இலவசமாக தங்கலாம். வேலை செய்ய தொடங்கிவிட்ட பெண்கள் அங்கே தங்கியிருந்தால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அதற்கான வாடகையை தர வேண்டும். ஏனென்றால் நிறுவனத்தின் செலவுகளையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் இன்னும் தற்சார்பு அடையவில்லை. எனவே இப்போதைக்கு அங்கே இலவசமாக தங்கலாம். உங்களை நாங்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு நீங்கள் விரும்பினால் வாடகை கொடுத்து அங்கேயே இருக்கலாம், அல்லது உங்களுக்கென தனி வீட்டை பார்த்து கொள்ளலாம். ரூபிக்கு சரவணனின் பேச்சு சரியாக தோன்றியது. தான் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் என்று அவள் உணர்ந்தாள். இருந்தாலும் முழுமையான நம்பிக்கை இன்னும் ஏற்படவில்லை. வேறு வழி இல்லாததால் அவள் சொன்னாள், சரி, என்னை அழைத்து செல்லுங்கள், நான் தயார். சரவணன் ரூபியை நிறுவனத்தின் குடியிருப்புக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த வார்டனிடம், இவர் ரூபி இன்றுதான் வந்திருக்கிறார். இவருக்கு ஒரு அறை ஒதுக்கி உணவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாளை இவரிடம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். ரூபிக்கு ஒரு சிறிய அறை கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு கட்டிலும் மெல்லிய மெத்தையும் இருந்தன. கூடவே துணிகள் வைக்க ஒரு அலமாரியும் ஒரு மேஜை மற்றும் நாற்காலியும் இருந்தன. முகம் கழுவவும் பல் துலக்கவும் ஒரு சிறிய வாஷ் பேசன் அங்கேயே இருந்தது. அறைக்கு வெளியே பெரிய கழிப்பறை இருந்தது. அது 4 பேருக்கு 1 என்ற விகிதத்தில் பகிரப்பட்டது. குளியலறையும் அப்படியே இருந்தது. மொத்தத்தில் தங்குவதற்கு ஏற்ற ஒரு நல்ல இடமாக அது இருந்தது. ரூபி அங்கே சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு கீழே இருந்த உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டாள். அங்கிருந்த பெண்களிடம் சிறிது பேசிய போது தான் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் என்பது அவளுக்கு உறுதியானது. சரவணன் ஒரு மிக சிறந்த மனிதர் என்பதும், அவர் பெண்களின் திறமைக்கு ஏற்ப பயிற்சி அளித்து அவர்களை தற்சார்பு உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்பதும் அவளுக்கு தெரிய வந்தது. தனியாக வீடு எடுத்து தங்க முடியும் என்று நினைக்கும் பெண்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள்.
ஆனால் அங்கே இருந்தவர்களில் ஒருவர் கூட சரவணை பற்றி தவறாக சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் அந்த நிறுவனத்தை பாராட்டி தள்ளினார்கள். ரூபி இப்போது மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளது வாழ்க்கையின் லட்சியம் அவளுக்கு கிடைத்துவிட்டது. இனி தன் குழந்தையை சுலபமாக வளர்த்து விடலாம் என்று அவள் முடிவு செய்தாள். ரூபி வயிறார சாப்பிட்டாள். ஏனென்றால் தான் கர்ப்பமாக இருப்பதையும் தான் சாப்பிட்டால்தான் தன் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். சாப்பிட்டு முடித்ததும் ஓய்வெடுப்பதற்காக ரூபி தன் அறைக்கு சென்றாள். அடுத்த நாள் குளித்து முடித்துவிட்டு நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு சரவணனை சந்திக்க கிளம்பினாள். ஒரு ஆட்டோவில் ஏறி சரவணனின் அலுவலகத்தை ரூபி அடைந்தாள். சரவணன் சொன்னார், அட, இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டீர்களா? நானே தினமும் அங்கே வந்து எல்லோரையும் சந்தித்து பேசுவது வழக்கம். யாரிடம் என்ன பேச வேண்டுமோ அங்கேயே பேசிவிடுவேன். ரூபி சொன்னால், எனக்கு தெரியாது, நான் இங்கே தான் வர வேண்டும் என்று நினைத்தேன். சரவணன் சொன்னார், பரவாயில்லை. அங்கே உங்களுக்கு பிடித்திருந்ததா? மற்ற பெண்களை சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்ததா? ரூபி சொன்னால், ஆமாம், மிகவும் பிடித்திருந்தது. உங்களை தவறாக புரிந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகம் எனக்கு செய்த தீமைகளால் என்னால் யாரையும் சீக்கிரம் நம்ப முடியவில்லை. ஆனால் இப்போது உங்களை நம்புகிறேன். ஏனென்றால் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். உண்மையிலேயே நீங்கள் பாராட்டுக்குரியவர் என்றாள் ரூபி. சரவணன் சொன்னார், நன்றி. ஆனால் நான் பாராட்டுக்காக இதை செய்யவில்லை. உயிரோடு இருக்கும் வரை மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதே என் வாழ்க்கையின் நோக்கம். அதற்காகத்தான் இந்த நிறுவனத்தை நடத்துகிறேன். என்னை போன்ற பலர் முன் வந்து நிதியுதவி செய்கிறார்கள். அதனால் என்னால் இதை சீராக நடத்த முடிகிறது. அரசாங்கமும் இதற்கு நல்ல நிதியுதவி அளிக்கிறது. இதன் மூலம் இதுவரை பல பெண்களின் வாழ்க்கை மாறியிருக்கிறது. விரைவில் உங்கள் வாழ்க்கையும் மாறும் என்று நம்புகிறேன். ரூபி சொன்னால், ஆமாம், நானும் அதைத்தான் நம்புகிறேன். எனக்கு இந்த உதவி மிகவும் தேவை. இந்த உலகத்தில் என் குழந்தையை தவிர எனக்கு யாருமே இல்லை என்று கூறி ரூபி தன் வயிற்றின் மேல் கை வைத்தாள். உணர்ச்சி வசப்பட்டு ரூபி உண்மையை சொல்லவே சரவணன் வியப்படைந்தார். என்ன, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். ரூபி சொன்னால், ஆமாம், நான் சொல்லக்கூடாது என்று தான் நினைத்தேன். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு என் வாயிலிருந்து வந்துவிட்டது. இப்போது என்னை தங்க அனுமதிக்க மாட்டீர்களா? சரவணன் சொன்னார், என்ன இப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கலாம். உங்களை பார்த்தபோது நீங்கள் கர்ப்பமாக இருப்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொன்னதும் எனக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது, அவ்வளவுதான். சரி, இப்போது வேலை விஷயத்தை பேசுவோம். முதலில் உங்களை பற்றி எல்லாவற்றையும் சொல்லுங்கள். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? ஏன் இங்கே வந்தீர்கள்? அதன் பிறகு உங்களுக்கு எந்த வேலை பொருத்தமாக இருக்கும் என்று முடிவு செய்யலாம். உங்களை பற்றி தெரிவித்தால்தான் என்னால் ஏதாவது யோசிக்க முடியும் என்றார் சரவணன். ரூபி தனது வாழ்க்கை கதையை அவரிடம் சொன்னாள். 1 மாதத்திற்கு முன்புதான் கணவர் இறந்ததையும் தனக்கு 1 மாத கர்ப்பம் இருப்பதையும் தனக்கு நேர்ந்த துயரங்களையும் விவரித்தாள். சரவணன் சொன்னார், உங்களுக்கு நேர்ந்தது மிகப்பெரிய அநீதி. மாமனார் மாமியார் தான் கைவிட்டார்கள் என்றால் பெற்ற பெற்றோர்களே கூட உங்களுக்கு துணையாக நிற்கவில்லையா? ஆனால் உங்களை பாராட்ட வேண்டும். உங்கள் குழந்தைக்காக நீங்கள் உறுதியாக நின்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த பெண்மணி என்றார் சரவணன். ரூபி சொன்னால், கருவில் இருப்பது பெண் குழந்தை என்பதற்காக அதை எப்படி கொல்ல முடியும்? என்னால் அதை செய்ய முடியாது. சரவணன் சொன்னார், கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முடிவு சரியானது. இனி எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்கள் திறமைக்கு ஏற்ப இங்கே பயிற்சி அளிக்கப்படும். நீங்கள் கர்ப்பமாக இருப்பதால் பிரசவத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எங்கள் நிறுவனமே கவனித்துக் கொள்ளும். உங்கள் உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்தப்படும். நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பீர்கள். அந்த குழந்தையின் பராமரிப்பு பொறுப்பையும் இந்த நிறுவனமே ஏற்கும். நீங்கள் நன்றாக நிலை பெறும் வரை உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது என்று சரவணன் உறுதியளித்தார். மனோஜ் இறந்த பிறகு முதல் முறையாக ரூபியின் முகத்தில் ஒரு புன்னகையும் மனதிற்கு சற்று நிம்மதியும் ஏற்பட்டது. சரவணன் சொன்னார், நீங்கள் கர்ப்பமாக இருப்பதால் முதலில் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொண்டு மருந்துகளை வாங்கி கொள்ளுங்கள். என்ன சாப்பிட வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. நான் ஒரு பெண்ணை உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன். எங்கள் நிறுவனத்தில் அனைத்து மருத்துவர்களும் இருக்கிறார்கள். மகப்பேறு மருத்துவரிடம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி தருகிறேன்.
முதலில் மருத்துவரை சந்தியுங்கள், பிறகு நாம் பேசலாம். அதுதான் இப்போதைக்கு முக்கியம் என்றார் சரவணன். வழியில் கிடைத்த ஒரு மனிதர் இவ்வளவு நல்லவராக இருப்பார் என்று ரூபியால் நம்பவே முடியவில்லை. சரவணன் ஒரு பெண்ணுடன் ரூபியை மருத்துவரிடம் அனுப்பினார். மருத்துவர் ரூபியை முழுமையாக பரிசோதித்துவிட்டு சில மருந்துகளை கொடுத்தார். உணவு முறை குறித்து ஆலோசனைகளை வழங்கி அனுப்பி வைத்தார். பிறகு மருத்துவர் சரவணனை அழைத்து சொன்னார், ரூபி மிகவும் பலவீனமாக இருக்கிறார். அவருக்கு முழுமையான ஓய்வும் சத்தான உணவும் தேவை. இப்போதைக்கு அவருக்கு களைப்பை தரும் எந்த வேலைக்கும் பயிற்சி அளிக்க வேண்டாம். ஏனென்றால் அவருக்கு அதிக ஓய்வு தேவைப்படுகிறது. பிரசவத்திற்கு பிறகு அவரை இந்த பணிகளில் ஈடுபடுத்தி கொள்ளலாம். உடல் உழைப்பு அதிகம் இல்லாத அவரது விருப்பத்திற்கு ஏற்ப ஏதேனும் மென்மையான வேலை இருந்தால் வேண்டுமானால் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அவரால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது. அவருக்கு மிகுந்த கவனிப்பு தேவை என்று மருத்துவர் கூறினார். சரவணன், நிச்சயமாக நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். ரூபி மிக நன்றாக பார்த்து கொள்ளப்படுவார் என்றார். சரவணன் ரூபியின் குடியிருப்புக்கு சென்று மருத்துவர் சொன்ன அனைத்தையும் அவரிடம் கூறினார். ரூபி கவலையுடன் கேட்டார், இப்போது நான் என்ன செய்வேன்? என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்றால் நான் எப்படி என் தொழிலை தொடங்குவது? சரவணன் கேட்டார், ஏன் முடியாது? உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படாத பல வேலைகள் உள்ளன. முதலில் உங்கள் ஆர்வம் மற்றும் திறமை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? ரூபி சொன்னார், என்ன சொல்வது? நான் அதிகம் படிக்கவில்லை என்று உங்களிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதனால் படிப்பு சம்பந்தமான எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. அதை தவிர எனக்கு என்ன தெரியும் என்று எனக்கே தெரியவில்லை. சரவணன் சொன்னார், யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்காது. உங்கள் பிரசவத்திற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு திறமையில் பயிற்சி அளிப்போம். ஆனால் உங்கள் திறமைக்கு ஏற்ப ஏதாவது சொன்னால் அதை பற்றி நான் இப்போதே யோசிக்க முடியும். நீண்ட நேரம் யோசித்த பிறகு ரூபி சொன்னாள், ஐயா, நான் சமையல் மிக நன்றாக செய்வேன். சமையலில் என்னை யாராலும் மிஞ்ச முடியாது. வீட்டில் இருக்கும் மிக குறைந்த பொருட்களை கொண்டு கூட நான் சுவையான உணவையும் சிற்றுண்டியையும் தயாரிப்பேன். இந்த திறமை என்னிடம் சிறப்பாக இருக்கிறது. இதை சுவைத்த அனைவரும் இதுவரை பாராட்டி இருக்கிறார்கள். சரவணன் சொன்னார், இது மிகவும் நல்ல விஷயம். இப்போது உங்களை பற்றி என்னால் யோசிக்க முடிகிறது. இப்போதைக்கு நீங்கள் ஓய்வெடுங்கள். உங்கள் உணவில் கவனம் செலுத்தும்படி மருத்துவர் சொல்லியிருக்கிறார். மருந்துகளை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசோதனைக்கு தவறாமல் வாருங்கள். சத்தான உணவுகளை சாப்பிட்டுவிட்டு காலை மாலை வேளைகளில் இங்கே மெதுவாக நடைபயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு எந்த துறையில் பயிற்சி அளிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். இப்போது உங்களுக்கு அதிக வேலைப்பளு கொடுக்க முடியாது. இப்போதே முடியவில்லை என்றால் பிரசவத்திற்கு பிறகு பயிற்சி அளிக்கலாம். இருப்பினும் சமையல் செய்வதில் பெரிய அளவில் உடல் உழைப்பு தேவைப்படாது என்பதால் இப்போதே ஏதேனும் செய்ய முடியுமா என்று நான் யோசித்துவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு சரவணன் அங்கிருந்து சென்றார். சரவணன் போன்ற ஒரு நல்ல மனிதர் இந்த உலகில் இருக்க முடியும் என்பதை ரூபியால் நம்பவே முடியவில்லை. ஒரு வாரம் கழித்து சரவணன் மீண்டும் ரூபியை சந்திக்க வந்தார். முதலில் அவளது உடல் நலம் பற்றி விசாரித்தவர் பிறகு சொன்னார், உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் என்று நான் நிறைய யோசித்தேன். இப்போது என் மனதில் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் எங்களுக்கு ஏதேனும் சமைத்து கொடுக்க வேண்டும். உங்கள் கைமணத்தில் என்ன சுவை இருக்கிறது என்று நாங்களும் பார்க்க வேண்டாமா? ரூபி சொன்னாள், கண்டிப்பாக செய்கிறேன். ரூபி மிகவும் சோகமாக இருப்பதை உணர்ந்தே சரவணன் இதை சொன்னார். ரூபிக்கு சமைப்பதில் ஆர்வம் அதிகம் என்று சரவணனுக்கு தெரியும். அவளது மனதை மாற்றவும் அவளை உற்சாகப்படுத்தவுமே அவர் சமைக்க சொன்னார். தாயின் மனநிலை குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும் என்பதால் ரூபி எந்தவித மனக்கவலையிலும் இருக்கக்கூடாது என்று அவர் விரும்பினார். ரூபி உண்மையிலேயே மிக சிறந்த உணவை தயாரித்தாள். அவளது கைகளில் இவ்வளவு சுவை இருக்கும் என்று சரவணன் எதிர்பார்க்கவே இல்லை. அவளது உணவை சாப்பிட்ட அனைவரும் உண்மையிலேயே ரூபியின் கைகளில் ஏதோ ஒரு மாயாஜால சுவை இருக்கிறது, மிக சாதாரணமான உணவில் கூட ஒரு தனித்துவமான சுவையை கொண்டு வந்து விட்டார் என்று பாராட்டினார்கள். சரவணன் சொன்னார், ரூபி, நீங்கள் சொன்னது சரிதான். உங்கள் கைகளில் ஒரு தனி சுவை இருக்கிறது. அதனால்தான் உங்களுக்காக நான் ஒரு வித்தியாசமான திட்டத்தை வைத்திருக்கிறேன். சரவணன் ரூபிக்கு சில சமையல் சேனல் வீடியோக்களை காண்பித்து, இதை பார்க்கிறீர்களா என்று கேட்டார். ரூபி சரி என்றாள். சரவணன் சொன்னார்,
இவை அனைத்தையும் நீங்கள் மெல்ல மெல்ல கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு சம்மதம் என்றால் உங்களுக்கென ஒரு சேனலை தொடங்கலாம். ஆனால் இதற்கு நேரம் எடுக்கும். உங்கள் வீடியோக்கள் மக்களுக்கு பிடிக்க தொடங்க வேண்டும். உங்களது சமையல் திறமையோடு பேசும் திறமையையும் நீங்கள் காட்ட வேண்டும். உங்கள் செய்முறையை பற்றி மக்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும். நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள் என்பதை அழகாகவும் நேர்த்தியாகவும் வீடியோ எடுத்து பதிவேற்ற வேண்டும். இதற்கு நேரம் பிடிக்கும். குறைந்தது 6 மாதங்களாவது ஆகும். அதன் பிறகு உங்கள் வீடியோக்கள் மக்களுக்கு பிடித்தால் உங்களுக்கு வருமானம் வரத் தொடங்கும் என்றார் சரவணன். ரூபிக்கு இதை பற்றி தெரியவில்லை என்று சொன்னபோது சரவணன் சொன்னார், நீங்கள் சம்மதம் மட்டும் சொல்லுங்கள், மற்ற ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். ரூபி சம்மதித்தாள். சரவணன் சொன்னார், சரி, நீங்கள் என்ன சமைக்கப் போகிறீர்கள், அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று யோசியுங்கள். தினமும் ஒரு செய்முறையை நீங்கள் செய்ய வேண்டும். இதை கற்றுக் கொடுக்க சிலரை உங்களுடன் நான் நியமிக்கிறேன். எப்படி வீடியோ எடுக்க வேண்டும், எப்படி தொடங்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் தயாரா என்று சரவணன் கேட்டார். ரூபி, நான் முற்றிலும் தயாராக இருக்கிறேன் என்றாள். சரவணன், சரி, நான் சிலரை அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார்கள். இடையிடையே நானும் வந்து பார்ப்பேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். பயிற்சி அளிப்பதற்காக 2 பேரை ரூபியிடம் அனுப்பினார். அவர்கள் ரூபிக்கு வீடியோக்களை எப்படி படம் பிடிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். சரவணன் ஒரு அழகான சிறிய சமையலறையையும் சில பாத்திரங்களையும் ரூபிக்கு வழங்கினார். 2-3 நாட்களில் ரூபி வீடியோ எடுக்க நன்றாக கற்றுக்கொண்டாள். வீடியோக்களை பதிவேற்றும் முறையையும் சரவணன் அவளுக்கு தெளிவாக விளக்கினார். சரவணன் ஒரு நல்ல மொபைல் ஃபோனையும் வீடியோ எடுக்க தேவையான ட்ரைபாட், மைக் போன்ற அனைத்து உபகரணங்களையும் ரூபிக்கு வாங்கி கொடுத்தார். சரவணன் அனுப்பிய ஆட்கள் ரூபிக்கு வீடியோ ஷூட் செய்வது, பின்னணி குரல் கொடுப்பது, தலைப்புகள் வைப்பது போன்றவற்றை மிக அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் தினமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித் தருகிறோம். இப்போதைக்கு எடிட்டிங் வேலைகளை நாங்கள் செய்கிறோம். மெல்ல மெல்ல நீங்களே கற்றுக்கொள்வீர்கள் என்று அவர்கள் கூறினர். ரூபியும் ஆர்வத்துடன் வீடியோ எடுப்பது, எடிட்டிங் செய்வது என அனைத்தையும் கற்க தொடங்கினாள். சுமார் 1 மாதத்தில் ரூபி மிக சிறந்த வீடியோக்களை தயாரிக்க தொடங்கினாள். அவளது சமையல் கலை ஏற்கனவே சிறப்பாக இருந்ததால் வீடியோக்களும் நேர்த்தியாக அமைந்தன. 1 மாதத்திற்குள்ளேயே அவள் அனைத்தையும் சுயமாக செய்ய கற்றுக்கொண்டாள். இதற்கு பெரிய படிப்பு தேவையில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். மெல்ல மெல்ல ரூபியின் வீடியோக்கள் வைரலாக தொடங்கின. 3 மாதங்களுக்கு பிறகு அவளது ஒரு வீடியோ மிக வேகமாக பரவியது. அந்த ஒரே வீடியோவின் மூலம் ரூபியின் சேனல் மானிட்டைசேஷன் பெற்றது. அதாவது யூடியூபிலிருந்து வருமானம் வர தொடங்கியது. இப்போது ரூபிக்கு 7வது மாதம் நடந்து கொண்டிருந்தது. சரவணன் வந்து கேட்டார், என்ன ஆச்சு, உங்கள் வேலை எப்படி போகிறது? ரூபி தனது சேனலை திறந்து சரவணனிடம் காட்டினாள். சரவணனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சரவணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரூபியின் அனைத்து வீடியோக்களும் மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்று கொண்டிருந்தன. சரவணன் சொன்னார், நீங்கள் உங்கள் சேனலை மிக சிறப்பாக வளர்த்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ரூபி, எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரவில்லை என்றாள். சரவணன், இவை அனைத்தும் உங்கள் உழைப்பிற்கு கிடைத்த பலன் என்றார். ரூபி சொன்னால், நிச்சயமாக உழைப்பு தேவைதான். ஆனால் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்கள் உதவியால் தான் இது சாத்தியமானது. இன்று நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம். சரவணன் சொன்னார், ரூபி அவர்களே, இதுவரை நான் பயிற்சி அளித்த பெண்களிலேயே மிக குறைந்த செலவிலும் மிக குறைந்த காலத்திலும் பயிற்சியை முடித்தவர் நீங்கள்தான். ஆனால் மற்ற அனைவரையும் விட அதிக வருமானம் ஈட்டுவதும் நீங்கள்தான். ரூபி வியப்புடன், உண்மையாகவா என்று கேட்டார். சரவணன், நிச்சயமாக. உங்கள் சந்தாதாரர்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் வருமானமும் உயரும். ஏனென்றால் உங்கள் வீடியோக்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கையும் கூடும் என்றார். ரூபி, ஆமாம், இப்போது எனக்கு மெல்ல மெல்ல புரிகிறது. வருமானமும் நன்றாக வருகிறது என்றாள். சரவணன், இது உங்கள் கடின உழைப்பிற்கான பணம். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே பாதுகாப்பானதாக மாற்றிவிட்டீர்கள் என்றார். ரூபி நன்றியுடன், எல்லாம் உங்கள் தயவு என்றாள். சரவணன் சொன்னார், உங்களுக்கு இப்போது 7வது மாதம் நடக்கப் போகிறது. எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். அதிக வேலைப்பளுவை சுமக்காதீர்கள்.
ரூபி சொன்னாள், சமைப்பதில் என்ன வேலைப்பளு இருக்கப் போகிறது? நான் தினமும் ஒரு வீடியோ தான் போடுகிறேன். ஆனால் மிக சிறந்த உணவை தயாரிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். சமைப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. என் மனமும் மாறுகிறது. சரவணன், உங்கள் கைமணத்தை சுவைப்பது எனக்கும் மகிழ்ச்சிதான் என்றார். ரூபி வீடியோவிற்காக சமைக்கும் உணவை சில நேரங்களில் சரவணுக்கு பேக் செய்து அனுப்புவாள். அல்லது சரவணன் அங்கே வரும்போது அவருக்கு பரிமாறுவாள். சரவணுக்கு ரூபியின் சமையல் மிகவும் பிடித்திருந்தது. உண்மை என்னவென்றால் சரவண் மனதிற்குள் ரூபியை நேசிக்க தொடங்கியிருந்தார். ஆனால் அதை வெளிப்படுத்த அவருக்கு துணிச்சல் வரவில்லை. சரவணுக்கு 45 வயது. ரூபியை விட வயதில் மூத்தவர். அவர் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் நேசித்த பெண் உலகை விட்டு பிரிந்து விட்டாள். அதன் பிறகு அவர் திருமணம் செய்ய போவதில்லை என்று முடிவெடுத்திருந்தார். ஆனால் ரூபியை சந்தித்த பிறகு, அவளது துயரமான கதையை கேட்ட பிறகு அவளிடம் ஒருவித ஈர்ப்பும் அனுதாபமும் ஏற்பட்டது. ரூபியும் நீண்ட காலமாக சரவணனுடன் பழகியதால் சரவணின் நற்பண்புகள் ரூபியை மிகவும் கவர்ந்தன. மெல்ல மெல்ல அவளும் சரவணின் பால் ஈர்க்கப்பட்டாள். மனோஜ் இப்போது இல்லை என்பதும், தன் வாழ்நாள் முழுவதையும் ஒரு குழந்தையுடன் தனியாகத்தான் கழிக்க வேண்டும் என்பதும் அவளுக்கு தெரியும். எனவே அவள் மனோஜை மறக்க முயன்றாள். ஏனெனில் மனோஜை நினைக்கும் போதெல்லாம் அவளது மனம் அமைதி இழந்து அது குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதித்தது. இப்படியே ரூபியின் 9வது மாதம் பிறந்தது. ஒரு நாள் ரூபிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. வார்டன் உடனடியாக சரவணுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னான். சரவணன், உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். இதோ நான் வந்து விடுகிறேன் என்றார். ரூபி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். சரவணனும் அங்கே வந்து சேர்ந்தார். சரவணன் மிகுந்த பதற்றத்தில் இருந்தார். இத்தனை நாட்களை ரூபி தைரியமாக கடந்து விட்டாள். ஆனால் பிரசவ நேரம் வந்தபோது அவளுக்கு ஒரு விசித்திரமான பயம் ஏற்பட்டது. அவளது கண்கள் கலங்கின. ஏனெனில் அவளுக்கு சொந்தமானவர்கள் யாரும் அருகில் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பெண் தன் கணவனோ அல்லது தாயோ அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்புவது சகஜம். ஆனால் ரூபியிடம் கணவனும் இல்லை, தாயும் இல்லை. அவள் மிகுந்த வேதனையுடன் சரவணின் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள். சரவணன் சொன்னார், ஏன் பயப்படுகிறீர்கள்? எல்லாம் நன்றாக நடக்கும். ரூபி ஸ்ட்ரெச்சரில் படுத்தபடி பிரசவ அறைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் சரவணனின் கைகளை விடவே இல்லை. சரவணன் சொன்னார், கவலைப்படாதீர்கள், எல்லாம் நன்மையாகவே முடியும். நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். பயப்பட ஒன்றுமில்லை. மருத்துவர்கள் ரூபியை உள்ளே அழைத்து சென்றனர். எல்லாம் சரியாக நடக்குமா, ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா என்று சரவணனும் தவித்து கொண்டிருந்தார். பிரசவம் நீடித்து கொண்டே சென்றது. மருத்துவர் வந்து சொன்னார், ரூபிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். சுகப்பிரசவம் சாத்தியமில்லை. இதை கேட்ட ரூபி இன்னும் பயந்து போய் சத்தமாக அழுதாள். சரவணன் சொன்னார், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நாங்கள் இருக்கிறோம் அல்லவா? அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்தால் என்ன? எத்தனையோ குழந்தைகள் இப்படித்தான் பிறக்கிறார்கள். தைரியமாக இருங்கள். தனக்கோ அல்லது தன் குழந்தைக்கோ ஏதேனும் ஆகிவிடுமோ என்று ரூபி பயந்தாள். தனக்கு ஏதேனும் ஆனால் குழந்தையை யார் கவனிப்பார்கள்? அல்லது குழந்தைக்கு ஏதேனும் ஆனால் தான் யாருக்காக வாழ்வது என்று அவள் கலங்கினாள். சரவணன் சொன்னார், நீங்கள் வீணாக பதற்றம் அடைகிறீர்கள். இக்காலத்தில் பெரும்பாலான பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலம்தான் நடக்கின்றன. யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? நான் இங்கே தான் இருக்கிறேன். எங்கும் செல்ல மாட்டேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மருத்துவர்கள் ரூபிக்கு அறுவை சிகிச்சை செய்தனர். அதன் பிறகு ரூபி ஒரு ஆரோக்கியமான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ரூபிக்கு நினைவு திரும்பியது. தன் அருகில் இருந்த குழந்தையை பார்த்ததும் அது ஆனா பெண்ணா என்று கூட பார்க்காமல் அதை முத்தமிட தொடங்கினாள். சரவணன் கேட்டார், குழந்தை ஆனா பெண்ணா என்று நீங்கள் கேட்கவில்லையே? ரூபி சொன்னால், எனக்கு அது ஆனா பெண்ணா என்பதில் கவலை இல்லை. எனக்கு அதில் அக்கறை இருந்திருந்தால் என் பெற்றோரும் மாமனார் மாமியாரும் விதித்த நிபந்தனைகளுக்கு நான் சம்மதித்திருப்பேன். என் குழந்தையும் நானும் நலமாக இருக்கிறோம். அதுவே எனக்கு போதும். சரவணன் சொன்னார், உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ரூபி புன்னகையுடன் கண்களாலேயே சரவணுக்கு நன்றி கூறினாள். ரூபியின் பயம் இப்போது முற்றிலும் நீங்கியிருந்தது. 4-5 நாட்களுக்கு பிறகு அவள் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டாள்.
மருத்துவமனையில் இருந்தபோது சரவணன் அவளுக்கு பெரிய உதவியாக இருந்தார். வார்டனும் மற்ற பெண்களும் குழந்தையையும் ரூபியையும் நன்றாக கவனித்து கொண்டனர். பிறகு அவள் குழந்தையுடன் தனது குடியிருப்புக்கு திரும்பினாள். இந்த சில நாட்களில் ரூபிக்கு சரவணன் மீது ஒரு விசித்திரமான ஈர்ப்பு ஏற்பட்டது. அதேபோல் சரவணனுக்கும் ரூபி மற்றும் அந்த குழந்தையின் மீது ஒரு ஆழ்ந்த பிணைப்பு உண்டானது. அவர்கள் இருவரும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டனர். இதற்கிடையில் ரூபியின் அந்த மாதத்து யூடியூப் வருமானம் வந்தது. அது சுமார் 2 லட்சம் ரூபாய். ரூபி உடனே சரவணனுக்கு ஃபோன் செய்து, என் மகன் அதிர்ஷ்டசாலி, அவன் பிறந்த பிறகு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வருமானம் இது என்றாள். சரவணன் வியப்புடன், அசத்தி விட்டீர்கள் ரூபி என்றார். ரூபி சொன்னால், எல்லாம் உங்கள் தயவுதான். நீங்கள் இல்லை என்றால் நான் இன்று இங்கே இருந்திருக்க மாட்டேன். காலம் உருண்டொடியது. ரூபியின் மகனுக்கு இப்போது 1 வயதாகிவிட்டது. அவன் சரவணனுடன் மிகவும் நெருக்கமாக பழகினான். ரூபியும் சரவணனும் கூட ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமானார்கள். ஒரு நாள் சரவணன் தன் மனதில் இருந்த ஆசையை ரூபியிடம் சொன்னார். உன்னை நான் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் உன்னோடும் இந்த குழந்தையோடும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க நான் விரும்புகிறேன். நாம் ஒரு குடும்பமாக வாழலாம். ரூபியின் மனதிலும் அதே எண்ணம் இருந்ததால் அவள் சரவணனின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டாள். ரூபியும் சரவணனும் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். ரூபி தனது மகனுடன் சரவணன் வீட்டிற்கு சென்றாள். ரூபியின் சமையல் சேனல் மிக சிறப்பாக போய்கொண்டிருந்தது. சரவணன் தனது தன்னார்வ தொண்டு நிறுவன பணிகளில் மும்முரமாக இருந்தார். அன்று வீட்டை விட்டு வெளியேறும்போது தன் வாழ்க்கை இப்படி ஒரு அழகான திருப்பத்தை எடுக்கும் என்று ரூபி கனவிலும் நினைக்கவில்லை. இன்று அவள் முழுமையான தற்சார்பு அடைந்ததோடு சரவணனின் உதவியால் கை நிறைய சம்பாதித்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது ரூபியின் வீடியோக்களில் அவளது மகனும் தோன்றுவான். ஒரு நாள் ரூபியின் மாமனார் மாமியார் அந்த வீடியோவை பார்த்துவிட்டனர். ரூபிக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதை அவர்கள் அதன் மூலம் அறிந்து கொண்டனர். ரூபி எங்கே போனால், அவளுக்கு என்ன குழந்தை பிறந்தது என்று அவர்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தனர். இப்போது குழந்தைக்கு 1 வயதாகிவிட்டது. வீடியோவில் ரூபியின் நெற்றியில் குங்குமம் இருப்பதை பார்த்து அவளுக்கு திருமணமாகிவிட்டதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். எப்படியோ முகவரியை கண்டுபிடித்து ரூபியின் வீட்டிற்கே வந்துவிட்டனர். அவர்களை பார்த்ததும் ரூபி அதிர்ச்சி அடைந்தாள். நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? நீங்கள் தானே என்னை வீட்டை விட்டு துரத்தினீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அவர்கள், ஆமாம், ஆண் குழந்தை பிறந்தால் உன்னை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னோம். ஆனால் நீதான் எங்களுடன் வர சம்மதிக்கவில்லை. இப்போது உனக்கு மகன் பிறந்திருக்கிறான். நீயும் திருமணம் செய்து கொண்டாய். பரவாயில்லை, நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இரு. ஆனால் மனோஜின் அடையாளமான எங்கள் பேரனை எங்களிடம் கொடுத்து விடு என்றனர். ரூபிக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் கத்தினாள், உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? மனோஜ் இறந்த பிறகு தனியாக போராடி இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன். அப்போது என் மாமனார் மாமியாரோ அல்லது என் பெற்றோரோ வந்து என்னிடம் நலம் விசாரித்தார்களா? ஒரு கர்ப்பிணி பெண்ணை தெருவில் விட்டபோது உங்கள் மனசாட்சி என்ன ஆனது? இன்று வந்து இந்த உரிமையை கொண்டாடுகிறீர்களே. இனிமேல் இப்படி ஒரு பேச்சை எடுத்தால் அவ்வளவுதான். அப்போது சரவணன் வெளியே வந்து என்ன ஆச்சு என்று கேட்டார். ரூபி சொன்னால், தன் வயிற்றில் பெண் குழந்தை இருக்குமோ என்ற பயத்தில் ஒரு பெண்ணை வெளியே துரத்தியவர்கள் இன்று பேரன் பிறந்திருக்கிறான் என்று தெரிந்ததும் உரிமை கொண்டாட வந்திருக்கிறார்கள். ஒருவேளை எனக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தால் இவர்கள் இப்படி தேடி வந்திருப்பார்களா என்று ரூபி கேட்டாள். சரவணன் கோபத்துடன் சொன்னார், நீங்கள் எவ்வளவு வெட்கமற்றவர்கள்! ஒரு கர்ப்பிணி பெண்ணை துரத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா? அவள் எத்தனை இன்னல்களை கடந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கு அவளை பற்றி சிந்திக்காத நீங்கள் இன்று உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான் என்று தெரிந்ததும் உரிமை கொண்டாட வந்து விட்டீர்களா? அவன் என் மகன். எனக்கும் என் மனைவிக்கும் மட்டுமே சொந்தமானவன். உங்களுக்கு அவனிடம் எந்த உரிமையும் இல்லை. பேசாமல் இங்கிருந்து கிளம்புங்கள், இல்லை என்றால் போலீஸை அழைப்பேன் என்று சரவணன் எச்சரித்தார். ரூபியின் மாமனார் மாமியாருக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கே தெரியும். சட்டப்படி குழந்தைக்கு தாயே முழு உரிமையாளர் என்பதால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்து அங்கிருந்து வெளியேறினர். இதற்கிடையில் ரூபிக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி அவளது பெற்றோருக்கும் எட்டியது. உதவி தேவைப்பட்ட போது தன் மகளை கைவிட்டவர்கள் இப்போது ரூபியின் வருமானத்தை கண்டு ஆசைப்பட்டனர்.
ரூபி லட்சக்கணக்கில் சம்பாதிப்பதை அறிந்த அவளது அண்ணன், அண்ணி மற்றும் பெற்றோர் அவளிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தில் பாச நாடகம் ஆட வந்தனர். நாங்கள் உன் சொந்தங்கள் அல்லவா என்று கேட்டனர். ரூபி கோபத்துடன் கேட்டால், யார் உறவினர்கள்? ஒரு கர்ப்பிணி பெண்ணை தெருவில் தவிக்க விட்ட நீங்களா என் உறவினர்கள்? அன்று ஒரு முறை கூட என்னை பற்றி சிந்திக்காத நீங்கள் இன்று நான் பணம் சம்பாதிக்கிறேன் என்றதும் தேடி வந்திருக்கிறீர்களா? எனக்கு என்று இந்த உலகில் யாரும் இல்லை. எனக்கு இந்த உலகில் உறவு என்று இருந்தால் அது என் கணவர் சரவணன் மற்றும் என் மகன் மட்டும்தான். எனக்கு ஒரு பழைய உறவு இருந்தது. அது என் முதல் கணவர் மனோஜ். அவர் மறைந்து விட்டாலும் என் இதயத்தில் என்றும் இருப்பார் என்று கூறிவிட்டு சுவரில் இருந்த மனோஜின் புகைப்படத்தை காட்டினாள் ரூபி. இவர்களை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியாது. அன்று சரவணன் மட்டும் எனக்கு உதவவில்லை என்றால் நான் இன்று உயிரோடு இருந்திருப்பேனா என்பதே சந்தேகம். நான் இருந்திருந்தாலும் உங்களுக்கு கவலை இருந்திருக்காது. தயவு செய்து இங்கிருந்து கிளம்புங்கள் என்று கூறி கதவை அடைத்தாள். கதவை சாத்திவிட்டு திரும்பி பார்த்த ரூபியிடம் சரவணன் தன் கண்களாலேயே ஒரு நம்பிக்கையை தந்தார். இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன் சரவணன் உனக்காக துணையாக இருப்பான். நீ, நான் மற்றும் நம் குழந்தை என இந்த சிறிய குடும்பத்தில் நாம் என்றும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று உணர்த்தினார். ரூபி தன் குழந்தையை அணைத்தபடி மனோஜின் புகைப்படத்தை பார்த்தவாறு சரவணின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். நன்றி.